கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரெஃபரன்ஸ் நம்பர் 1815, மே 1895. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பக்கம் 981 முதல் 984 முடிய. ஆதார வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் 37 வசனங்கள் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 31 முதல் 66 வசனங்கள் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26 முதல் 56 வசனங்கள் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 முதல் 42 வசனங்கள் முடிய. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22ஆம் வசனம். சிலுவையில் அறையப்படுவதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் சைத்தான் தனமான வைராகியத்தினால் காணப்பட்டிருந்த ஜனக்கூட்டத்தார் உற்சாகமடைந்து சிலுவையில் அறையப்படும் இடத்தினிடத்திற்கு கைதியுடன் விரைந்து வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் வந்து சேர்ந்தனர். எத்தனை பயங்கரமானதொரு இரவை கர்த்தர் கடந்து வந்துள்ளார். கவலைக்கிடமான நிகழ்வுகள் அவருடைய சீஷர்களுடன் அவர் கடைசி ராபோஜனத்தை அனுசரித்த போது ஆரம்பித்தது. பின்னர் கெத்சமனேயில் அவர் மனவேதனை அடைந்திட்டார். பின்னர் அன்னாவிடம் அவர் வேக வேகமாய் அழைத்து கொண்டு போகப்பட்டார். பின்னர் காய்பாவின் இடத்திற்கும் பிலாத்துவின் இடத்திற்கும் ஏரோதின் இடத்திற்கும் மீண்டும் பிலாத்துவின் இடத்திற்கும் கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு முழுவதும் மிகவும் அவமானமாய் நடத்தப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், முகத்தில் துப்பப்பட்டார், குட்டப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், ஏளனப்படுத்தப்பட்டார், தவறாய் குற்றம் சாட்டப்பட்டார். இறுதியில் கூர்மையான முட்களினால் முடிசூட்டப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டார். இப்படியான அனுபவங்களுக்கு பிற்பாடும் சிலுவையில் அறையப்படுவதற்கு அவருக்குள் இன்னமும் ஜீவன் இருந்தது ஆச்சரியமாய் தோன்றலாம். கடுமையானதாகவும் நீண்ட நேரமும் காணப்பட்ட சரீர பிரகாரமான பாடுகளும் களைப்பும் அசதியும் அனைத்து உடல் சக்தியையும் செலவாக்கி முடித்திருக்குமே என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் நமது கர்த்தர் தம்முடைய ஊழியத்தின் வேலைகளுக்காக தம்முடைய சரீர பலத்தை பெருமளவில் விரும்பி பலி செலுத்தி இருந்தாலும் கூட அவர் ஒரு பரிபூர்ண மனிதனாக காணப்பட்டபடியினால் அவர் அசாதாரணமான சகிக்கும் திறனை வல்லமையை கொண்டிருந்தார். சிலுவையில் அறையப்படுவதற்குரிய இடத்திற்கு இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து செல்லும் விஷயத்தில் சிலுவையை சுமக்கும் காரியமானது இன்னொருவர் மேல் சுமத்தப்படுவதை வைத்து பார்க்கும்போது இயேசு மிகவும் களைப்படைந்துள்ளார் என்பது தெரிவிக்கின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 36வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 23ஆம் வசனம். திராட்சை ரசமானது வெள்ளை போலத்துடன் கலக்கப்பெற்று வலி தெரியாமல் இருக்கத்தக்கதாக மயக்க மருந்தாக கொடுக்கப்பட்டது. ரோமர்களுடைய இந்த கொடூரமான முறையினால் தண்டனை தீர்ப்பை அடையும் குற்றவாளிகளுக்காக இப்படிப்பட்டதான இரக்கத்தின் பணியானது எருசலேமில் உள்ள சில ஸ்திரீகளினால் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழங்கப்பட்ட ரசத்தை ருசி பார்த்ததின் மூலமாக இயேசு அவர்களது இரக்கத்தை அங்கீகரித்தார். எனினும் இறுதி வரையிலும் தம்முடைய மனம் தெளிவுடனும் விழிப்புடனும் காணப்பட வேண்டுமென இயேசு விரும்பினபடியால் ருசி பார்ப்பதற்கு மேலாக ரசத்தை பருகவில்லை. ஒருவேளை இயேசு அந்த ரசத்தை பருகி இருந்திருப்பாரானால் இயேசு தமது தாயை யோவானின் பராமரிப்பில் விட்டபோது வெளிப்படுத்தின அன்பையும் பரிவையும்
மற்றும் நமக்கு மிகவும் அர்த்தமுள்ளவைகளாக இருக்கும் அந்த கடைசி வார்த்தைகளாகிய எல்லாம் முடிந்தது என்பதையும் நம்மால் உணர முடியாமலும் கேட்க முடியாமலும் போயிருந்திருக்கும். இன்னுமாக பேதுருவை உடனடியாக மனம் வருந்துவதற்கு நேராக வழி நடத்தத்தக்கதாக பேதுருவுக்கு கர்த்தருடைய அன்பையும் பேதுருவின் இடத்தில் அவர் அடைந்திட்ட ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தின கர்த்தருடைய கவலை நிறைந்த பார்வையையும் பேதுரு இழந்திருக்கக்கூடும். இன்னுமாக இப்படிப்பட்டதான கொடூரமான மரணத்தினுடைய துயரங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது எவ்வளவாய் காணப்பட்டது என்பதை நம்மால் உணர முடியாமலும் போயிருந்திருக்கும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25 முதல் 28 வரையிலான வசனங்கள். சிலுவையில் அறையப்படுதல் ஆனது காலையில் 9 மணி அளவுக்கு நடந்தது மற்றும் மரணம் மாலை 3 மணி அளவுக்கு சம்பவித்தது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்னும் வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் 2 கள்வர்களுக்கு இடையே சிலுவையில் அறையப்பட்டார். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை என்று பரியாசம் பண்ணின வார்த்தைகளின் விஷயத்தில் அவர்கள் உணர்ந்து பேசினவைகளுக்கும் மேலாக ஆழமான அர்த்தம் காணப்படுகின்றது. அவரால் மற்றவர்களையும் ரட்சித்து தம்மையும் ரட்சித்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவர் தம்மை பலியாக கொடுக்கும்போது மாத்திரமே அவரால் மற்றவர்களை ரட்சித்து கொள்ள முடியும். ஆகையால் அவரே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவை மரத்தில் தொங்கின அவருடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் அனுமதித்ததாலே ஒழிய மற்றபடி எந்த மனுஷனாலும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத தம்முடைய ஜீவனை அவரே விரும்பி ஒப்பு கொடுத்தார். மேலும் அவர் தாமே விரும்பி வந்து தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்பது அவரது நடக்கையிலேயே வெளிப்படுகின்றது. அதாவது அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே கெத்சமனேயில் காட்டி கொடுப்பதற்கென கொடுக்கப்பட்ட முத்தத்தை ஏற்றுக்கொண்டதிலும், தம்மை ரோம சேவகர்களிடம் எளிமையாக கையளித்ததிலும், தம்மை குற்றம் சாட்டுபவர்கள் முன்னிலையில் அமைதி காத்து கொண்டதிலும், தாம் மேசியா என்பதை ஒளிவு மறைவில்லாமல் அறிக்கை பண்ணி கொண்டதிலும் இதை அவர்கள் தேவ தூஷணமாய் கருதி கொண்டார்கள். தம்மை தற்காத்து கொள்ள முற்படாமல் சிலுவையில் அறையப்படுதல் எனும் தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதிலும் வெளிப்படுகின்றது. உண்மைதான், அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏனெனில் அவர் மற்றவர்களை ரட்சிக்க விரும்பினார் மற்றும் மற்றவர்களை ரட்சிப்பதற்கு தாம் பலியாக வேண்டும் என்பதையும் அறிந்தவராக இருந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். எத்தனை அன்பும் சகிப்புத்தன்மையும் இங்கு வெளிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் மனிதர்களோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினார்கள். மேலும் இது நமது கர்த்தருக்கு இருந்த கடுமையான பரீட்சைகளில் ஒன்றாக இருந்தது. அதாவது அவர் தேவனுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர் என்றும் அவர் தெய்வீக கோபாக்கினையின் கீழ் காணப்படுகின்றார் என்றும் கருதப்படுவதுதான் கர்த்தருக்கு இருந்த கடுமையான பரீட்சைகளில் ஒன்றாக காணப்பட்டது. இதுபோலவே கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும் சிறுமைப்படுத்துதல்களானது உலகத்தாராலும் மற்றும் தங்களை கிறிஸ்தவர்களாக அறிக்கை பண்ணி கொண்டும் ஆழ்ந்து சிந்திக்கிறவர்களாய் இல்லாதவர்களினாலும் தவறாய் கருதப்படுகின்றது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது அவர்கள்
சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24வது வசனம் என்ற வசனத்தின் வார்த்தைகளையும் தேவ பக்தியாய் நடப்பவர்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என்பதையும், இந்து யுகத்தில் தீமை மேலோங்குவதினால் நீதிமான்கள் துன்புறுவார்கள் என்பதையும், சாத்தானே இவ்வுலகத்தின் அதிபதியாய் இருக்கின்றான் என்பதையும், அவன் கட்டப்படுவது வரையிலும் நீதிமான் உயர்த்தப்படான் என்பதையும் நினைவில் கொள்வார்களாக. நீதிமான்கள், அதாவது கருநிலையிலுள்ள பரலோக ராஜ்யமானது கொடுமையை அனுபவிப்பதற்கான காலம் இதுவே. மேலும் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிற காலமும் இதுவே. நமது கர்த்தரும் தலையுமானவராகிய கிறிஸ்துவே பாடுபட்டாரானால் அவருக்காகவும் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் பாடுபடுபவர்கள் அனைவரும் அவரை ஆறுதல் படுத்தின அதே தெய்வீக வாக்கு தத்தத்தினால் ஆறுதல் படுத்தப்படுவார்களாக. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலக பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்தே அவருக்கு காத்திரு. 37வது சங்கீதம் 6 மற்றும் 7 வசனங்கள். தங்கள் அன்பையும் அனுதாபத்தையும் தெரிவித்த நமது கர்த்தருடைய சில நண்பர்களும் கூட இத்தருணத்தில் காணப்பட்டனர். இயேசுவின் தாயாகிய மரியாளும், மகதலேனா மரியாளும், கிளையோப்பாவின் மனைவியாகிய மரியாளும், மற்ற ஸ்திரீகளும், இயேசுவுக்கு வெள்ளைப்போலமும் திராட்சரசமும் அளித்திட்ட ஸ்திரீகளும் காணப்பட்டார்கள். எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். தம்மீது காண்பிக்கப்பட்ட இதே பொல்லாத ஆவியானது இஸ்ரேல் தேசத்தை கவிழ்த்து போட்டு எருசலேமை அழித்து போடும் கொடூரமானவர்கள் இடத்திலும் விளங்கும் என்பதையே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27 முதல் 31 வரையிலான வசனங்களின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் குறிப்பிட்டார். அப்படியாகவே நடக்கவும் செய்தது. ஏனெனில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய வெளி சத்துருக்கள் மூலமாய் மாத்திரம் உபத்திரவம் ஏற்படாமல் அரசியல் கலகத்தினாலும் ஏற்பட்டது. ஏனெனில் ஒவ்வொரு மனுஷனுடைய கரமும் அவனுடைய அயலானுக்கு விரோதமாக இருந்தது. எருசலேம் கைப்பற்றப்பட்ட போது பல நூற்றுக்கணக்கான யூதர்கள் உடனடியாக சிலுவையில் அறையப்பட்டு பட்டணத்தின் சுவர்களில் தொங்கவிடப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 33-34 வசனங்கள். 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை வரையிலும் தேசத்தை மூடியிருந்த இருளானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருளாகும். ஏனெனில் பஸ்கா காலங்களில் காணப்படும் பௌர்ணமி அன்று சூரிய கிரகணம் ஏற்படுவது சாத்தியமற்ற ஒன்றாகும். இது சந்தேகத்திற்கு இடமின்றி தெய்வீக கோபத்திற்கான வெளிப்பாடாக இருந்தது. அதாவது இப்படியான கிரியைகளை நடப்பிப்பதன் மூலமாக நீண்ட காலமாக தயவு பெற்றிருந்த தேசமானது தேவனிடமிருந்து அந்நியராய் தள்ளுண்டு போகும் காரியத்திற்கு இந்த இருளானது நிழலாய் காணப்பட்டது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34 வசனமானது நேரிட போகிற மரணத்தை குறித்த அச்சத்துடன் கூடிய உணர்ந்து கொள்ளுதலை வெளிப்படுத்துகின்றது. பலியை நிறைவேற்றி முடிப்பதற்கு பிதாவினுடைய தாங்கி பிடிக்கும் ஆதரிக்கும் வல்லமையானது இயேசுவிடம் இருந்து பின்வாங்க வேண்டுவதும், பாடுகளின் பாத்திரத்தில் உள்ள கடைசி கசப்பான வண்டல்களும் அடிமண்டியும் இயேசுவினால் குடித்து காலியாக்கப்படுவதும் அவசியமானதாகும். ஆனால் இதன் முக்கியத்துவமோ இருதயமும் மாம்சமும் தளர்வடையும் போது உணர்ந்து கொள்ள சிரமப்படுகின்றது. ஆகையால்தான் திகைப்படைந்து இருதயமானது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டது. அவருடைய பாடுகள் அனைத்திலும் அதுவரைக்கும் தெய்வீக கிருபையானது அவரை தாங்கி ஆதரித்து வந்தது. ஆனால் அவருடைய தழும்புகளினால் நாம் குணம் அடையத்தக்கதாக அவர் இப்பொழுது கோலின் கீழ் மூழ்கவும்
ஜீவனை உடைய பிதாவின் கிருபை நின்று துண்டிக்கப்படவும் வேண்டியிருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 37ஆம் வசனம். மீதி இருந்த பலத்தையும் பயன்படுத்தி முடிந்திட்ட இந்த கடைசி கூக்குரலானது ஜெயம் கொள்ளும் விசுவாசத்தினுடைய இறுதி ஜெயமாகும். தம்மை எப்போதும் மற்றும் இதுவரையிலும் தாங்கி வந்ததான தெய்வீக கிருபையானது தாம் பாவியின் ஸ்தானத்தில் பாவத்திற்கான ஈடுபலியாக நிற்கத்தக்கதாக தம்மை விட்டு அகல வேண்டும் என்று அவர் உணர்ந்த போதிலும் திரைக்கு அப்பால் உணரப்படக்கூடிய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது அவரது விசுவாசமானது உறுதியாய் நின்று பிதாவிடம் தம்முடைய ஜீவனை நம்பிக்கையுடனும் விருப்பத்துடனும் கையளித்தது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு நீதியின் நிமித்தம் பாடுபடுபவர்கள் அனைவரும் செய்யும்படிக்கு கூறுகின்றார். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.